துலா ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு. 10ல் குரு, பதவி மாறும். உங்களுடைய தொழிலோ வேலையோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான டைம் இது வந்தாச்சு. ஆனாலும் ஒரு நெருக்கடி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நிம்மதி இருக்காது, ப்ரெஷராகவே இருக்கும். எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகள் கிடைக்காமல் போயிடும். அடுத்த வருஷம் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் உங்களுடைய உழைப்பு என்னவோ அந்த உழைப்பை நம்ம மட்டும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. குரு 2ஆம் இடத்தில் பார்க்கறதால நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றிடுவீங்க. இந்த வேலையை இந்த டைம் நான் செய்ய போகிறேன், செஞ்சு முடிச்சிடும்னு சொன்னால் தாராளமாக செஞ்சிடலாம். குடும்பத்தில் ஒற்றுமைகள் இருக்கும். குடும்பம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதால வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக வாங்கிக்கலாம். 6ஆம் இடத்தையும் பார்க்கறதால மருத்துவ செலவுகள் கம்மியாகும். எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க. ஸோ இது ஒரு வகையில் நல்லது, இன்னொரு வகையில் இது ப்ரெஷர். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை போயிட்டு சிவாலயங்களில் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 3/4 மணி நேரம் விருந்தங்க மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க. அடுத்த குரு பயிற்சி தான் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி நெருக்கடிகள் இருக்கும். உடனே தொழிலை மாற்றிடாதீங்க. உங்களுடைய ஜாதகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து தசாபுக்திகள் அமைப்பின்படி தொழிலை மாற்றிக்கலாம். நிறைய லீவ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சிஎல்லாம் இருக்கா, பர்சனல் லீவ்லாம் இருக்கா, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் தான் என்னுடைய கம்பெனிக்கு முன்னாடி இருந்து வேலை செய்வேன்னு சொன்னால் அந்த வேலைக்கு பிரச்சனைகள் வரும். சம்பளம் வாங்குவதற்கு வேலை, லாபத்துக்காக தொழில். நீங்கள் நிறைய இன்வால்வ் ஆனீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். 50-50 தான் இருக்க போது இந்த குரு பயிற்சி. உங்களுடைய ஹெல்த்தையும் முக்கியமாக பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டா ஹெல்த்தில் எந்த பிரச்சனையும் வராது. வாழ்த்துக்கள்.